கடலூர் மாவட்டத்தில் நடா புயல் காரணமாக எந்தவித உயிரிழப்புகளோ அசம்பாவித சம்பவங்களோ இதுவரை ஏற்படவில்லை என அமைச்சர் MC சம்பத் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்தார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நடா புயல் இன்று காலை காரைக்காலில் கரையை கடந்தது. இது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து நம்முடைய கருத்துக்கள் தெரிவிக்க அமைச்சர் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம். இந்த மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்னென்ன ஏற்பாடுகள் இதுக்காக செஞ்சுருந்தீங்க? இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவருடைய ஆணைக்கிணங்க பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலர் சிறப்பு அதிகாரியாக இங்கே முகாமிட்டிருந்தார். நேற்றைய தினம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய பணிகளை முடுக்கி விடப்பட்டுள்ளது. நாடா புயல் எந்த விதத்திலும் அந்த மாவட்ட மக்களுக்கு எந்தவித இழப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்தந்த முகாமில் அந்தந்த பகுதியில் இருக்க டிஆர்ஓ லெவலில் இருக்கிற சிதம்பரம் டிஆர்ஓ அந்தந்த விருதாச்சலம் டிஆர்ஓ கடலூர் அனைத்து பகுதியிலும் அட்டென்ஷனில் மிக கவனமாக இருந்தாங்க. எந்த நாடா புயல் எந்த விதத்தில் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மாவுடைய உத்தரவுப்படி மாவட்ட நிர்வாகம் முழுமையாக மதிப்பிற்குரிய நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரியுடைய தலைமையில் முழு கவனத்துடன் செயல்பட்டுள்ளார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க. அதே போல் இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா, உயிரிழப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் தரப்பில் இருக்கா? அந்த மாதிரி தகவல்கள் எந்த இழப்பும் அசம்பாவிதம் எந்த இழப்பும் ஏற்படலை. அது மனித உயிரிழப்பு முழுமையாக முற்றிலும் இருக்கக்கூடாது, ஒன்று கூட நடைபெறக்கூடாது, கால்நடை உயிரிழப்பு நடைபெறக்கூடாது என்ற முழு கவனம் மேற்கொண்டது மாவட்ட நிர்வாகம். கடந்த 2 மாத காலமாக எந்த புயல் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் தமிழக அரசின் மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் தரப்பில் உத்தரவிடப்பட்டு மிக கவனமாக இருந்தோம். பிரின்சிபல் செக்ரட்டரி அடிக்கடி இதுக்குண்டான ஆலோசனைகளும் நல்ல ஆரோக்கியமான மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலர் சிறப்பு அதிகாரி அனுபவம் வாய்ந்தவங்க. ஏற்கனவே பல்வேறு இந்த மாவட்டத்துடைய ஜியாகிரபி ரீதியாக எல்லா அனுபவம் அவங்களுக்கு தெரியும். அதனால் மாவட்ட நிர்வாகத்தில் உட்பட்ட அரசு அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகத்திற்கு அனைத்து அலுவலர்களுக்கும் இந்த பல்வேறு வரலாற்றில் அவங்களுக்கு அனுபவம்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் நாடா புயல் எந்த விதத்தில் வந்தாலும் அதை எதிர்கொண்டு மக்களுக்கு எந்தவித இழப்பும் ஏற்படாத அளவுக்கு தயார் நிலையில் நாங்கள் இருந்தோம் என்பதை குறிப்பிடுகிறோம். அதாவது தற்போது அமைச்சர்கள் அவர்கள் தெரிவித்த போது ஏற்கனவே பல்வேறு இடர்பாடுகளை இந்த கடலூர் மாவட்டம் சந்தித்தாலும் இந்த இடர்பாடுகளை சமாளிக்க பல்வேறு முன்னெச்சரிக்கைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் அப்படியே தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் விவேக்குமார், நியூஸ் 1 தமிழ், கடலூர்.